ஜெய் வாசவி தமிழ்நாடு ஆரிய மகாசபை மாநில தலைவர்கள் மற்றும் மாநாடு சேர்மன் சுரபி கார்த்திக் சேலம் மாவட்ட అణిగి వచ్చి 17/5/2026 శ్రీనివాస్ శెట్టార్ హాల్లో నడిచాను. ఈ వీడియోలో అది పూరా ఉంది. ఈ వీడియోని పూరా మీరు చూసేసి ఆగస్టు 9ஆம் தேதி ఆ మానాడుకు వచ్చి కలిసినేసి మన అందరమే அடுத்த லெவலுக்கு మనం పోయిందుకు పెద్ద ముయర్చి వాళ్ళు ఎత్తిండారు. అది అందరమే పైన అడஞ்சవలనేసి అడుగునేము. జై వాసవి. சிரிப்புள்ள பேசுதா இமயமல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி வண்ண பத்தி பேசுதா அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மாநாடு நடக்கும் போது ஆரிய வைஷ்ய மகாசபா சார்பா இந்த இன்டர்நேஷனல் மாநாடு கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா இது தனிமனிதனோட வருமானம் ஆகட்டும், தனிமனிதனோட ப்ரொஃபஷன் ஆகட்டும், எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு டெவலப்மெண்ட் ஆகிறது தான் நம்ம நோக்கமே. இதுல நிறைய பேர் பாமர மக்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் பீப்புள், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், உமன் எம்பவர்மெண்ட், யங்ஸ்டர்ஸ், யூத் எம்பவர்மெண்ட், வர பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம சமுதாயம் ஒரு 1600 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வரலாறு இருக்கு. நம்ம வாழ்ந்த சரித்திரமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப ஹைராக்கில் இருந்தோம். நம்ம இந்த கவர்மெண்ட் ஆகட்டும், செக்ரட்டரியன் ஆகட்டும், பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஆகட்டும், நம்ம தான் அரசாங்கமே நடத்திட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு பிளட் நம்மளுக்கு இன்னைக்கு ஜாபு, ஒரு 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 ஷட்டிலா இருக்கிறது, ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு போதுங்கிற மனப்பான்மை, இதெல்லாம் ரீசெண்டா எல்லாம் சோஷியல் மீடியா அதுலேயும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. அதை பிரேக் பண்றதுக்கு இந்த இன்டெலெக்சுவல் மாநாடு. ஸோ நம்ம தமிழ்நாடு இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு டவுனையும் நம்ம கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெரிய பெரிய சிட்டில ஒரு 400 பேர் 500 பேர் கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நம்ம ஏன் சோம்பேறியா இருக்கிறோம், நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்றோம், நம்ம என்ன எஸ்ங்கிற எப்ப சொல்லணும், எப்ப நோங்கிற சொல்லணும், எப்ப தலையாட்டணும், எப்ப அமைதியா இருக்கணும்,
ஒரு பொருளை எப்படி விற்கணும், ஒரு பொருள் வேல்யூடிஷனை எப்படி விற்கணும், ஒரு பொருளை வந்து ப்ரீமியமே எப்படி விற்கணும், ஒரு பொருளை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்கணும், எப்படி உற்பத்தியில் இருக்கணும், எப்படி நம்ம செக்ரட்டரியில் இருக்கணும், சிஇஓ எப்படி இருக்கணும், சிஎஃப்ஓ எப்படி இருக்கணும், நம்ம கம்யூனிட்டி, திஸ் இஸ் நாட் கம்யூனிட்டி பையஸ்ன்னு சொல்ல முடியாது, கம்யூனிட்டி பேஸ்டு. ஸோ இங்கே நம்ம பிரதமர் ரொம்ப ஆசைப்படுறாரு 2047 பார்த்தீங்கன்னா முதல் எக்கானமியாக வரணுங்கிறது. அதுக்கு ஃபுல் ஸ்கோப் இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம இளைஞர்கள், உமன் எம்பவர்மெண்ட் தான். நம்ம இந்த சமுதாயம் ஒரு அக்கறையா, சமுதாயத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து ஒரு சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும்போது கூடயே வந்து பல சமுதாயம் வளரும். ஒரு சமுதாயம் வளரும் போது கூட உற்பத்திகள் டெவலப்மெண்ட் ஆகும், கூட வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும், கூட ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஆகும், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆகும், சிஸ்டமே டெவலப்மெண்ட் ஆகும். இதுதான் நம்ம குறிக்கோள். இது வந்து நம்ம எங்க தலைவர் விஜயகுமார் தலைவர் மகாசபைக்கு, எங்க செக்ரட்டரி பெல்லம் வெங்கடேஷ், பொருளாளர் திரு விஆர் வெங்கடேஷ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு இசி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஆர்ஆர் மணி, பஞ்சதாரா மணி, வாசு, ஹரிஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, பெல்லம் ரங்கன், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க, பாலாஜி, நாசா பாலாஜி, இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ப்ரொஃபஷனல் டீம் ஒரு 6-7 டீம் உள்ள இருக்கிறாங்க. எப்படி இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, எப்படி ஈவெண்ட்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கூப்பிடுறது, எந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பூத்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, யாருக்கு எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, இஆர்பி சிஸ்டம் எப்படி வைக்கிறது. ஸோ வந்து ஒரு தனி மனிதனோட வருமானத்தை வந்து 2 மடங்கு இல்லை 3 மடங்கு 5 மடங்கு வளர்த்தணுங்கிறது தான் இந்த தீம், இந்த கான்செப்ட் வருது. மணவாள் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரியவேஷர் கோமட்டி செட்டியார் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் to 4 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்னா எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 7,000 to 10,000 பேர் அக்காமடேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இருக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அலௌடு. அதுவும் சிம்பிள் தான். கூகுள் ஃபார்ம், வாட்ஸ்அப்ல எல்லாமே நம்ம எல்லா மகாசபா அந்த ஊர் தலைவருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, 4-5 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்ல லிங்க் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் நம்ம நிறைய செலக்ட் பண்ணுறோம். அவார்டுனா சும்மா மெமெண்டோஸ் கிடையாது, ஒரு சரித்திரம் படைத்த எனி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷன் ஆகட்டும், எனிதிங் அடையாளப்படுத்துகிறோம். அதே மாதிரி வால் ஆஃப் விமன் அப்படின்னு நம்ம ஒரு வால் கிரியேட் பண்ணுறோம். அது கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுறோம். பணக்காரங்களை மட்டும் செலிப்ரேட் பண்ணுற மாநாடு கிடையாது. ஒரு ஏழையா இருந்துட்டு ஒரு 5,000 10,000 முதலீடு வச்சுட்டு அவங்க இன்னைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி பெண்மணிகளை நம்ம அடையாளம் கண்டு அவங்கள வந்து பெரிய எல்இடி வால் அவங்க பெருமைப்படுத்துறது, அந்த மாதிரி பெண்களை வந்து சபைக்கு முன்னிறுத்தி காட்டுறது. ஒரு 20 வயசு கீழே இளைஞன் இருக்கிற அவங்க கீழே வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை பார்க்குற அந்த மாதிரி பீப்புளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி பீப்புள் நம்ம அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு செலிப்ரேஷன் நம்ம செலிப்ரேட்டாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே கூகுள் ஃபார்ம் தான். நீங்க அந்த உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். எந்தெந்த ஈவெண்ட், எந்தெந்த ஹால் நடக்குது, எப்போ நடக்குது, என்ன டைம் நடக்குது, எல்லாமே வந்துடும். இது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியா இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், மேப் இருக்கும், எல்லாமே சைன் போர்ட்ஸ் முதற்கொண்டு இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டு கூட ஆகாது. அந்த அளவுக்கு நீங்க நீட்டா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த மாநாடுக்கு பின் மாநாடுக்கு முன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு கிரியேட் ஆகும். கண்டிப்பா வந்து ஆல்மைட்டி பிளெஸிங்ஸ், வாசவி மாதாவோட அனுகிரகம், கண்டிப்பா வந்து இந்த மாநாடு சூப்பர் சக்சஸ் நடக்கும். எங்க உழைப்பும் எல்லாமே வந்து அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குங்கிறது நம்புறோம். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நீங்க வந்து உட்கார்ந்து ரசிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு வேற எல்லையே கிடையாது. லவ் யூ சேலம். தேங்க்யூ. So thank you ladies and gentlemen. Enjoy பண்ணுங்க. Thank you. Good night. Love you all. Night. கோயம்புத்தூருக்கு நான் வரேன். நீங்க வெல்கம் டு கோயம்புத்தூர். IVC Studios. We ensure your happiness.